நாளுக்கான ரேமா வார்த்தை எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். தாயின் கருவிலே உருவாகும் முன்னாடியே உங்களை ஆண்டவருக்கு தெரியுமா? உங்க அம்மாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி, உங்க அப்பாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு உங்களை தெரியுமா? இரண்டாவது சொல்றாரு, நீ தாயின் கருவில இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணிட்டேன். எரேமியான்ற அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, இந்த பூமிக்குள்ள நீ வரத்துக்கு முன்னாடியே அம்மா வயிற்றுல இருக்கும் போதே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணிட்டேன்ப்பா. எதுக்குன்னா நீ ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியா இருக்கும்படி, அநேக ஜனங்களுக்கு கடவுள் வார்த்தையை சொல்லும்படி நான் உன்னை ஏற்கனவே அறிந்திருக்கிறேன். பாருங்களேன், ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கணும்னு சொன்னா என்ன வேலை செய்யணும்னு தெரிஞ்சுதானே ரெக்ரூட் பண்ணுவோம். வேலைக்கு ஆள் எடுக்கும் போதே எதற்காக அவங்கள அழைக்கிறோன்றது தெரிஞ்சுதானே அந்த வேலைக்கு ஒரு ஆள் எடுப்போம். டிரைவர்னா, மேனேஜர்னா அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன எல்லாம் தெரிஞ்சுதான் எடுப்போம். அதே மாதிரி கடவுள் இந்த பூமிக்கு உங்களை கொண்டு வரும்போதே உங்களை வச்சு என்னெல்லாம் பூமியில செய்யணும்ன்றத அவர் தீர்மானிச்சுட்டாராம். உங்களை உருவாக்கும் போதே அவருக்கு உங்க அம்மா வயிற்றுலயே உங்களை பிரிச்சு எடுத்துட்டாரு. நீங்க என்னெல்லாம் செய்ய போறீங்க, உலகத்துக்கே எப்படி ஒரு வெளிச்சமா இருக்க போறீங்க திட்டம் பண்ணிட்டாருங்க. எல்லாமே ஒரு பிளானு. அவர் பிளான் பண்ணி தான் உங்களை இந்த பூமிக்கு அனுப்புறார். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? அந்த பிளான் படி வாழணும். அம்மா வயிற்றுல நம்ம தோன்றதுக்கு முன்னாடியே நம்மளை தெரியும்ன்றாரு. அப்படின்னா நம்மளை பத்தி எவ்வளோ தெரிஞ்சிருக்கோம். உங்க எலும்பு உருவாகிறதுக்கு முன்னாடியும் தெரியும். உங்க நரம்பு, உங்க தலையில மொட்டை தலையில முடி வர்றதுக்கு முன்னாடியே உங்களை தெரியுமா? நீங்க ஆனா பெண்ணான்னு டிசைட் ஆகிறதுக்கு முன்னாடியே கடவுளுக்கு உங்களை தெரியுமா? அவ்வளோ தெரிஞ்சவர் உங்க லைஃப்ல தப்பு பண்ணுவாரா? அவ்வளோ தெரிஞ்சவர் உங்களை தவறா வழி நடத்துவாரா? அவரோ தெரிஞ்ச தெய்வம் உங்க லைஃப்ல நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டோம் உங்களை பாதியில நட்டாத்துல விடுவாரா? விடமாட்டாருங்க. நீங்க உருவாரத்துக்கு முன்னாடியே உங்களை அறிஞ்சவர் உங்களை எப்படி பாதியில விடுவார்? அவர் உங்களை குறித்து வைத்திருக்க எல்லா தரிசனத்தையும் செய்வார். உங்களை கடவுள் தேசங்களுக்கு ஆசீர்வாதமா வைக்க போறார். நீங்க நம்பணுங்க. நீங்க நம்பாம நான் இப்படிதான் குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறதை நிறுத்திடுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, கடவுள் என்ன தேசங்களுக்கு ஆசீர்வாதமா வைக்க போறாருன்னு தைரியமா பேசுங்க. உங்க லைஃப் டர்ன் அரவுண்ட் ஆகும். நான் இன்னைக்கு உங்களுக்கு கடவுளுடைய பணியை செய்கிற அவருடைய தூதுவனா சொல்றேன். நீங்க நல்லா இருப்பீங்க, தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ. ஹேவ் a wonderful day. உங்களை அவருக்கு ஏற்கனவே தெரியுமா? ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா வச்சிருக்கிறாராம். காட் பிளஸ் யூ.